மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், சுகாதார மேம்பாட்டில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் உலக சுகாதார நிறுவனம் WHO பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில்தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான விலையில்லா மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த நடைமுறையை நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்ற கட்டணமின்றி அத்தியாவசிய மருந்துகள் விநியோகம் என்ற தலைப்பிலான தேசிய கருத்தரங்கில் பேசிய உலக சுகாதார நிறுவனம் WHOவின் இந்திய பிரதிநிதி டாக்டர் நாட்டா மெனப்டே தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார சேவை திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். தமிழகம் சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் வெகுவாக பாராட்டினார். I'm very impressed by the various initiatives that Tamil Nadu government has taken to ensure free access to various services. Tamil Nadu government has done remarkable moves by opening various hospitals. We are very pleased with the progress of Tamil Nadu. We are congratulating the government for all its accomplishment, and WHO is standing by for this collaboration and will be continuing support to the government in all its very good initiatives. Our reduction of infant mortality, maternal mortality, achievement of Millennium Development Goals, in which Tamil Nadu has been exemplary leading state in India. We have chosen Tamil Nadu for this meeting dedicated to the free medicine schemes in India. It is because Tamil Nadu has been really a leading state in ensuring access to medicines to people. குஜராத் மாநில உணவு மற்றும் மருந்துகள் நிர்வாக ஆணையர் டாக்டர் கோஷியா இக்கருத்தரங்கில் பேசுகையில், தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் விலையில்லா மருந்துகள் வழங்கப்படுவது பாராட்டுக்குரியது என்றும், இத்திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை ஆற்றும் அனப்பரிய சேவைகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். Tamil Nadu model, so far health is concerned, I think it's one of the best model in the country, and many states are implementing this model, that especially Tamil Nadu Medical Service Corporation, and we also recently started Gujarat Medical Service Corporation Limited to distribute the free medicine to the needy people. இக்கருத்தரங்கில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகளும் அனைத்து மாநிலங்களின் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர்.